அதாவது இவங்க சாம்பியனா இருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில் மின்னவுஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெரி புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இல்லை சார், எப்போவுமே இந்த மாதிரி நியூ விக்கெட்டில் விளையாடும் போது விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் போய் மாட்டிக்கிட்டாரு. நான் இந்தியன் டீமுக்கு இதான் சொல்லுவேன், எப்பவுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டு கடைசியில் 20 for 3 20 for 4 ஆகிடும். அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணவே முடியாது T20ல. பங்களாதேஷ் கூட எதிராக கூட வந்து 129 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க சார். பட் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் இருந்தால் ஒரு சான்ஸ் இருந்திருக்குமா சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். 120 இருந்தாலே ஃபைட்டிங் ஸ்கோர் தான். பட் இவங்க போலிங்க்கு அதை நம்பி இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க. அதுதான் தப்பு. இந்த விக்கெட்டில் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் போலிங் அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது ரீசன் ஃபார் த கொலாப்ஸ். ஈவன் ஆஸ்திரேலியாவோட கூட ரொம்ப ஸ்லோவாக பேட்டிங் ஆடினாங்க. 100+20 அந்த ரேஞ்செலாம் வந்து ஒரு நாட் அ சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம். அதனால் எனக்கு வந்து என்னன்னாக்கா பேட்டிங் வீக் பேட்டிங் தான் ஆப்கானிஸ்தான் தவிரக்கா. போலிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இத்தனை நாள் வந்துருந்தாங்க. இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பேட்டிங்கில். நல்ல டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல பேட்டிங் இது பண்ணிட்டு பேசிக் டெக்னிக் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியும். ஒன் இந்தியா சார் நேயர்கள் அனைவருக்கும் மன்னோட வணக்கம். ஸோ செமிஃபைனல் 1 ஏர்லி மார்னிங் காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க வச்சு என்ன சொல்றது, ஸ்கோர் போர்டை ஓப்பன் பண்ணி ஹாட் ஸ்டார் இல்லை வேற ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு சில அப்செட் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சாம்பியன் மாதிரி விளையாண்டுட்டு இப்போ ஒன் சைடட் கேமா ஒரு லோவஸ்ட் அக்ரிகேட் ஸ்கோர் இந்த T20 அண்ட் மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் வேற ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறத விட நம்மளோட இணைஞ்சிருக்காரு டாக்டர் கிரி சார். ஆக்சுவலாக வந்து சார் வந்து ஒரு ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர், முக்கியமாக சாய் சுதர்சன் மாதிரி ஒரு தரமான ஒரு பிளேயரை வந்து இப்போ இந்தியன் டீமுக்காக கொடுத்துருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கோச். ஸோ வெல்கம் சார், வெல்கம் டு த ரிவ்யூ. வணக்கம். ஓகே சார், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக். நீங்களே சொல்லிட்டேங்க கரெக்டா. அதாவது இவங்க சாம்பியனா இருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில் மின்னவுஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆர்டினரியா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெரி புவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. அண்ட் பிச்சு கொஞ்சம் டைஸியா இருந்தது. அதனால இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க. 3 பேரும் நல்லா போட்டாங்க. அதனால அண்ட் எதுக்கு அந்த சம்சிக்கெல்லாம் அப்படி விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வெரி புவர் பேட்டிங். ஓகே. யாருமே சரியா விளையாடல. ரஷித் கான் ஒருத்தர் தான் கொஞ்சம் பிரமாதமாக ஆடினார், நல்லா ஆடினாரு. பட் மற்றபடி இல்லை, வெரி வெரி ஆர்டினரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து என்னென்னா டாஸை வின் பண்ணி நான் பேட்டிங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே வந்துருக்கேன் ஃப்ரம் த பிகின். எதுக்கு பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் சொல்றது கரெக்டா? ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஆமா சார். அதுதான், அது பெரிய மிஸ்டேக். அது எப்பவுமே T20ல வந்து சேஸ் பண்றது தான் நல்லது. ஓகே சார். பட் ஆனா ரெண்டு டீம் வந்து ஒரு சேசிங்ல ஒரு குறை இருக்கிறதுனால மேபி அப்படி போயிருந்திருப்பாங்களா சார்? இல்ல சார், எப்பவுமே இந்த மாதிரி நியூ விக்கெட்ல விளையாடும் போது விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓ ஓகே. அந்த மாதிரி சமயத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் போய் மாட்டிக்கிட்டாரு. ஓ ஓகே ஓகே ஓகே. நான் இந்தியன் டீமுக்கு இதான் சொல்லுவேன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு கடைசியில் 20 for 3 20 for 4 ஆயிடும். அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணவே முடியாது T20ல. அதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறது தான் எப்பவுமே வைஸ் திங். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். முக்கியமா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேசர்ஸ் அவங்க வந்து வேற லெவல்ல அந்த பிச்சில் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ பிச்சில் வந்து வேற லெவலில் பவுலிங் போட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். மார்க்ரமோட கேப்டன்சி பற்றி என்ன சார் சொல்ல வருவீங்க? த்ரூ அவுட் தான் டோர்னமெண்ட் வந்து லோ ஸ்கோராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அவரோட பவுலிங் வந்து அந்த சர்க்குலேஷன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, மார்க்ரம் வந்து வெரி குட் கேப்டன், அதில் டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்காலே பெஸ்ட் கேப்டன் மார்க்ரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பேட்டிங் ஃபார்ம் இல்லை அவர். அதனால வந்து கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாரு. பட் மற்றபடி வந்து கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பேலன்ஸ்டு கேப்டன். ஏன்னா அவர் வந்து சன்ரைசர்ஸ் டீமுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீக்ல வந்து இது அடிச்சிருக்காங்க, ட்ராஃபி அடிச்சிருக்காங்க 2 முறை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து போன தடவை கூட சன்ரைசர்ஸ் நல்லா தான் பண்ணாரு. ஆனால் அது கம்மின்ஸ் வந்ததுனால அந்த கேப்டன் போச்சு அவருக்கு இங்கே. பட் மற்றபடி வந்து கேப்டன்சி குறைவே கிடையாது. அவர் தான் சவுத் ஆப்பிரிக்காவில் பெஸ்ட் கேப்டன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ அப்படியே வந்து அந்த 3 பிரைம் பவுலர்ஸ் நாட்ஜே, அது போக மார்க்கோ என்சன், அதுக்கப்புறம் ககிசோ ரபாடா, 3 பேருமே வந்து லைன் அண்ட் லென்த்ல அவ்வளோ கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பிட்ச் அவங்க முன்னாடியே ரீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு லைன் லென்த் கூட லூஸ் பாலே போடாத அவங்க, அதான் ஆச்சரியமா இருக்குது. இல்ல, இது என்னன்னாக்க இவங்க ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்து இவங்களுக்கு டெக்னிக்கும் இல்லை, அந்த கட்ஸும் இல்லை நியூ பால் விளையாடுறதுக்கு. ஒரு மாதிரி லைனுக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அவங்க ஸ்ட்ரீக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்ப் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்சன் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. என்சன் தான் பிரேக் த பேக்னே சொல்லலாம். ஓகே, நல்லா பண்ணாரு.
அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரபாடாவும் 2 பேரும் நல்லா பண்ணாங்க. நார்த்தே அப்புறம் தான் வந்தாரு. பட் முதல்ல இவங்க 2 பேருமே நான் நினைக்கிறேன் 20 ஃபார் 4 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் ரெக்கவர் கடைசியில சம்சிக்கெல்லாம் விக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வெரி ஆர்டினரி போலர். அது ஏன் இப்போ எல்லாரும் இப்போ எல்பிடபிள்யூ ஆகிறாங்க. ஓகே சார். அப்போ இப்போ மொத்தத்துல வந்து வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். ஓ டோட்டலி ஆப்கானிஸ்தான் சைடு. சாரி. ஓகே சார். பட் ஆனால் இவ்வளோ தூரம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்து ஒருவேளை அந்த செமி ப்ரெஷராக இருக்குமோ சார்? பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா செமி ஆடுறாங்க, அதனால ஒரு செமி ப்ரெஷராக இருக்குமோ? நீங்க சொல்றது கரெக்ட். செமி ப்ரெஷர் தான் அது இருக்கலாம். பட் இருந்தாலும் பேட்டிங் கொஞ்சம் பேசிக் டெக்னிக் இல்லை. அது அது நான் எப்பவுமே சொல்லுவேன். இது T20 இருந்தாலும் சரி, ஓடி இருந்தாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் சரி, டெக்னிக் வந்து கொஞ்சமாவது இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பால் டைசி விக்கெட் வரும்போது விளையாடுறது தெரியும். ஏன்னா பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுது. இப்போ இந்தியன்ஸ் கூட மாட்டினாங்க, ஞாபகம் இருக்கா அமெரிக்கால. அது மாதிரி பட் விக்கெட் கொஞ்சம் டைஸியா இருக்கும்போது அப்போ டெக்னிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சர்வை பண்றதுக்கு டெக்னிக் வேணும். அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு வந்து நீங்க பேசிக் டெக்னிக் இல்லாம நீங்க விளையாடலாம். ஸோ அதுதான் வாஸ் லேக்கிங் ஃபார் ஆப்கானிஸ்தான் பேட்டிங். அவங்க யாருமே டெக்னிக்கோட விளையாடல. ஓகே சார். பட் கண்டிப்பா ஆப்கானிஸ்தானோட பவுலிங் யூனிட் பத்தி இன்னைக்கு பேச முடியலனாலும் இந்த ரிவ்யூல கண்டிப்பா பேசணும். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஃபசலா இருக்கட்டும், நவீன் உலகா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், 3 பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதை பத்தின உங்க ஒப்பீனியன் சார்? இந்த மேட்சே ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்துனா வச்சுக்கோங்க. ஓகே. ஆப்கானிஸ்தான் வந்து டேபிள டேர்ன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணா அவங்க சோக் ஆயிருப்பாங்க. ஏன்னா இந்த விக்கெட்ல ஃபாஸ்ட் போலிங் கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. தென் ஸ்பின்னர்ஸ் ரஷீத் கான், நூர் 2 பேர் ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க. போட்டு அவங்கள வந்து ஒரு 100க்குள்ள ஒரு 100 120 ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும் விக்கெட். இவங்க முதல்ல பேட்டிங் போய் மாட்டினது தான் இப்ப பெரிய மிஸ்டேக். பங்களாதேஷ் கூட எதிராக கூட வந்து 129 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க சார். பட் ஆனா இந்த தடவை அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் இருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்குமா சார்? ஒரு 120 அபோ? இல்ல அதுதான் சொல்றேன். 120 இருந்தாலே ஃபைட்டிங் ஸ்கோர் தான். பட் இவங்க போலிங்க்கு அதை நம்பி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அதுதான் தப்பு. இந்த விக்கெட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கன் போலிங் அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது இஸ் ரீசன் ஃபார் த கொலாப்ஸ் எனக்கு. ஓகே சார். அப்ப அந்த இடத்துல வந்து டாஸ் குரூஷியலா இருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? டாஸ் வந்து எல்லாருமே டாஸ் வின் பண்ணி போலிங் தான் எடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. ஈவன் பேட்டிங் விளையாடி ஃபர்ஸ்ட் வின் பண்ணா கூட நெக்ஸ்ட் மேட்ச் போலிங் தான் எடுப்பாங்க டாஸ் வின் பண்ணி. ஏன்னா T20ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து மேட்ச் வின் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா பெரிய அட்வான்டேஜ் டாஸ் வின் பண்ணா. இதுல வேற டியூ அட்வான்டேஜ்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ டியூ எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம ரிலேட்டட்ல. பட் இருந்தாலும் வந்து செகண்ட் போலிங் பண்றது ரிஸ்கி. டியூ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போலிங் பண்றது பெட்டர். ஓகே சார். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு த்ரூ அவுட்டா ராமனுல்லா குர்பாஸ், அதுக்கப்புறம் இப்ராஹிம் சத்ரான் 2 பேருமே நின்று செம்மையா உரின்னு உடிச்சிட்டாங்க. அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு குல்பாதீன் நைம் வந்து 1 டவுன் வந்தாரு. அது போக வந்து முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கா சார்? ஒவ்வொரு மேட்ச்மே அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சரி, அவங்களுக்கு ஹை ஸ்கோரிங் பண்றதுக்கு பேட்டிங் இல்லை. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட போலிங்கை வச்சுட்டு எந்த டோட்டல் இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்ட்ராங் போலிங்கை வச்சுட்டு பேட்டிங் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஈவன் ஆஸ்திரேலியாவோட கூட ரொம்ப ஸ்லோவா பேட்டிங் ஆடினாங்க. 100+20 அந்த ரேஞ்ச்லாம் வந்து ஒரு நாட் சேஃப் ஸ்கோர்னு சொல்லலாம். பங்களாதேஷோட ஆகட்டும், ஆஸ்திரேலியாவோட ஆகட்டும், சேஃப் ஸ்கோர் கிடையாது. ஓகே. அதனால எனக்கு வந்து என்னன்னாக்கா பேட்டிங் வீக் பேட்டிங் தான் ஆப்கானிஸ்தான். டெஃபரெண்டா போலிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இத்தனை நாள் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பேட்டிங்ல. நல்ல டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நல்ல பேட்ஸ்மேன் இது பண்ணிட்டு அந்த பேசிக் டெக்னிக் இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க சர்வை பண்ண முடியும் எல்லா விக்கெட்லயும். ஓகே சார். கமிங் டு சவுத் ஆப்பிரிக்கா, 32 வருஷமா ஃபைனலே அவ்வளவா பார்க்காம இருந்திருந்தாங்க. பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஃபைனல் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் செமி வந்து நிறைய மேட்ச் தோத்து போயிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா T20 உலகக்கோப்பை வரலாற்றுல ஃபைனல் வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? அவங்களுக்கு குறையா இருக்கு சார்? சரி, அவங்க வந்து குறைங்கிறது ரியலா சொல்லணும்னாக்க அவங்க பேட்டிங் தான். ஃப்ரண்ட் ஆர்டர் பேட்டிங் தான் குறை அவங்களுக்கு. என்னன்னா டீகாக் வந்து அவர் வந்து கன்சிஸ்டண்டா அடிக்க மாட்டார். எப்பாவது நல்லா அடிப்பாரு, இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவார். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அங்கே. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கேர் ஃப்ரீ பேட்ஸ்மேன் சொல்லலாம்.
அவர் உயிரை கொடுத்து விளையாட மாட்டார் அவர் அந்த மாதிரி. ஓகே ஓகே. சுத்தமா டிஃபென்ஸ் கிடையாது அவருக்கு சுத்தமா டிஃபென்ஸ் கிடையாது, அடிச்சுட்டே இருப்பார் அந்த மாதிரி ஆளு. ரெண்டாவது அந்த ஹென்ரிக்ஸ், அவர் வந்து நாட் எ வெரி கிரேட் பேட்ஸ்மேன். ஆமா, நாட் எ வெரி கிரேட் பேட்ஸ்மேன். ஓரளவுக்கு தான் விளையாடுவார் அவரு. மார்க்ராம் தான் அவரோட பேக் போர்டு, அவர் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம் கம்ப்ளீட்டா. மார்க்ராம், மில்லர் அண்ட் கிளாசன், இவங்க 3 பேரும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த மாதிரி 3, 4, 5 அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தாக்க ரொம்ப கஷ்டம். ஓகே சார், ஓகே. அவங்களோட ப்ராப்ளமே பேட்டிங் தான். அதுக்கப்புறம் என்சன்லாம் வர்ற அளவுக்கு வந்து அடிப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த 3, 4, 5 பேட்டிங் வந்து அது ஈவன் 1, 2 கூட கொஞ்சம் சஸ்பெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். பேட்டிங் வந்து நாட் அ வெரி கம்ப்ளீட் அத்தாரிட்டேட்டிவ் பேட்டிங். ஓகே சார், ஓகே. அப்ப அவங்களோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். பேட்டிங் ஜென்ரலா ப்ராப்ளமே, மிடில் ஆர்டர் நல்லா ப்ராப்ளமே. ஸோ இதை வச்சுட்டு பெரிய சைடு கிட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஓகே சார். ஆமா சார், நீங்க சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தான். பிகாஸ் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப போராடி தான் நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. எனக்கு நமீபியா கூட வந்து 2 ரன்கள் கூட வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப லக்கு தான். அது அந்த மேட்ச்லாம் உதப்பட வேண்டியது லக்கு தான். பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து பேட்டிங் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அடிச்சாதான் ஃபைனல்ஸ் வந்து இங்கிலாண்டோ இந்தியாவோ பீட் பண்ண முடியும் அவங்களால. இந்த பேட்டிங் வச்சுட்டு இந்தியா இங்கிலாண்டை பீட் பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே சார். பட் ஆனா பவுலிங் தரமா இருக்குது. போலிங் தரமா இருக்கு, அக்ரி. பட் அது வந்து எல்லா டீமுமே அந்த மாதிரி போலிங் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வச்சிருக்காங்க, தென் இங்கிலாந்து நல்லா போலிங் வச்சிருக்காங்க. அடில் ரஷீத்லாம் இவங்க விளையாடுவாங்களான்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு வந்து இஸ் எ குட் போலர். அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் அப்கோர்ஸ் நம்ம பும்ரா, இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபார்ம்ல இல்ல. நேம் வைஸ் அவங்க நல்லா இருக்காங்க. ஓகே சார், ஓகே. சாலிட் நேம் இருக்கு. பட் இது ஓகே சார். இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஓகே சார். இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து வெளியே போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அட்வைஸ் அஸ் அ கோச்சா இருந்து நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, நம்ம வந்து அதான் அட்வைஸ்னாக்க ஆப்கானிஸ்தான் பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் முன்னாடி பங்களாதேஷோட ஒரு டிராமா ஒன்று போட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அதாவது ஆப்கானிஸ்தான் கோச் வந்து ஜோனாதன் ட்ராட் அப்படின்னு வந்து பெவிலியன்ல இருந்து சொல்லி கொடுத்தாரு, டிலே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாரும் பார்த்தாங்க, அது டிவியில தெரிஞ்சுது. அவர் மழை வர்றது டிலே பண்ணு அப்படின்னு சொன்னார். அதை உடனே என்ன பண்ணாரு அந்த குல்புதீனா, அவர் வந்து என்ன பண்ணாரு, டக்குன்னு காலை பிடிச்சிட்டாரு. இதெல்லாம் பயங்கர ஆக்டிங்கு. என்ன இதுக்கெல்லாம் வந்து இதே ஃபுட்பால் இருந்தாக்க ரெட் கார்டு அனுப்பிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க பிளேயரு. கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லை. ஓகே, சும்மா ஜஸ்ட் பேர் எப்படி சொல்லுவாங்க, நோ 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 ஹரியப் ஹரியப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய மற்றபடி பனிஷ்மெண்ட் சிவியரா கிடையாது. அதனால அது ரொம்ப அநியாயம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பிளேயர் கூட யங்ஸ்டர்ஸ் ஒரு அந்த ஆங்கர்ல பண்ணிட்டான். கோச் எப்படி இதை சொல்லி கொடுத்தாலும் தெரியல. அதே மாதிரி டிவன் பிராவோ ஆல்சோ என்ன பண்ணாரு, ஒரு ராங் ஒரு சீட்டிங் ஐடியா ஒன்று கொடுத்தாரு. பவுன்சர் போடுன்னு சொல்லிட்டு, ஆனா ஆள் இட்டது சொல்லி வச்சு நான் வந்து சும்மா சொல்றேன், ஆனா நீங்க வந்து நேர க்ளோஸ் பாலே போடுங்கன்னு போலருக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா பவுன்சர் போடணுன்னே நம்ம பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வந்து பவுன்சர் வந்து எதிர்பார்த்து அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. இதெல்லாம் வந்து கிரிக்கெட்ல வந்து லோ லெவல்ல நடக்கும், இந்த ஹை லெவல்ல இது பண்ணக்கூடாது. ஜோனாதன் ட்ராட் பண்ணது நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம டிராவிட்னா சத்தியமா 100% பண்ண மாட்டாரு இது. ஓகே சார், ஓகே சார். அந்த மாதிரி ஆமா, அது ஒரு கிரிக்கெட் எத்திக்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து ஃபாலோ பண்ணணும். டிராவிட் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுவாரு. அது ஜோனாதன் ட்ராட் வந்து அந்த மாதிரி பண்ணது சரி கிடையாது. அண்ட் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் சரி, இவங்க புதுசா வந்திருக்காங்க, அதனால இந்த ஆங்ஸைட்டில பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் லாங் கோர்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் ரிகார்டிங் தேர் ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ணணும், பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நல்ல பேட்டிங் இது விக்கெட்டை வந்து நிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும் பேட்ஸ்மேன். எந்த விக்கெட்டா இருந்தாலும், அது ஈஸி விக்கெட்டா இருந்தாலும் சரி, டஃப் விக்கெட்டா இருந்தாலும் டிஃபென்ஸை வந்து நல்லா கத்துக்கணும். அது பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி கிரைசிஸ்ல வந்து நல்லா விளையாட முடியும். 11 பேரும் அடிச்சுதான் விளையாடுவேன்னாக்க தட் ஒன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணணும், சில பேர் 1 or 2 பேர் இந்த கீ பிளேயரா இருக்கணும். இந்த பில்டர்னு சொல்லுவாங்க, அதாவது பில்டிங் 1 சிங்கிள் 1-2 எடுத்து பண்ணணும். ஈவன் T20 இருந்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2 overs பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும், பவுலருக்கு மெரிட் கொடுத்து வாட்ச் பண்ணி தான் விளையாடணும். சும்மா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து வச்சா இவரை பிஞ்ச் ஹிட்டர், நாட் a regular batsman. Okay, somebody has to build up the side.
ஓகே சார். ஓகே சார். இப்போ ஆப்கானிஸ்தான் டீம் அடுத்து ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறாங்கன்னு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க என்னென்ன பண்ண ஆமா. போறாங்கன்னு. அடுத்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இருக்கு. ஸோ அந்த இல்ல மேட்ச் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். போலிங் சவுத் ஆப்கானிஸ்தான் வந்து போலிங் ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் லைக் பிகாஸ் ரஷித் கான் வந்து வேர்ல்ட் நம்பர் 1 bowler மாதிரி இருக்காரு. ஓகே, லெக் ஸ்பின்னர். பிளஸ் ஈவன் நூர் இஸ் a வெரி குட் bowler and நபி இஸ் எக்ஸலண்ட் ஆஃப் ஸ்பின்னர். இந்த ஆஃப் ஸ்பின்னரே T20ல விளையாட மாட்டாங்க, பட் நபி நல்லா போடுறாரு. மொத்தத்துல வந்து இந்த ஃபாஸ்ட் bowlers ஆல்சோ தே போல் த ஸ்லோயர் ஒன் வெரி வெல். ஸோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபீல்டிங்கும் நல்லா இருக்கு, அதை பத்தி இல்லை. இந்த பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். உங்களோட சஜஷன் சொன்னீங்க. பார்க்கலாம். ஆஸ்திரேலியா சாரி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தரமான ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணிட்டு இப்போ வெளியே போயிருக்கிறாங்க. செமி வரையும் வந்திருக்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தடுத்த மிகப்பெரிய டோர்னமெண்ட்ல அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஃபார் த ரிவ்யூ சார். கண்டிப்பா, தேங்க்யூ வெரி மச்.